இப்பொழுதும் நான் என்னுடைய சாட்சியை கூறுகிறேன். சிறு சாட்சி. கடந்த வாரம் கர்த்தர் கூட இருந்தார். இந்த வாரத்தில் தேவன் தந்து இந்த நாள் வரைக்கும் காத்துக்கொண்ட தேவனுக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழிநடத்துவாராக. ஒவ்வொரு மினிட்ஸும், ஒவ்வொரு ஹவர்ஸும், ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கர்த்தருக்கென்று செலவிடலாம். நாம் கர்த்தருக்கு செலவிடலாம். உலக பிரகாரமான காரியங்களுக்கு விளங்கி இருப்போமாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை இம்மட்டும் காத்த எல்ரோய், என்னை கண்ட தேவன், நம்மை காண்கிற தேவன். உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருந்தது, ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் விடுவித்துள்ளார். உலக பிரகாரமான வாழ்க்கை இருந்தது, ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் விடுவித்துள்ளார். கர்த்தர் இந்த இம்மட்டும் காத்ததான கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்களையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தாங்குவாராக. ஒரு பாடல்கள் வீட்டில் பாடுங்கள், பைபிள் வாசிங்க, ஜெபம் செய்யுங்கள். என்னால் சில வேளையில் ஒன்றும் செய்ய முடியல, உடம்பு முடியாமல் இருக்கிறேன். ஆகவே நான் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் காத்து கொள்வாராக. ஒவ்வொரு நாளும் தேவன் தந்த நாட்கள், அந்த நாளை கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுத்துவோமாக. நாள் வரை கர்த்தர் என்னை காத்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பார்க்கிறார், என்னை காண்கிறார். அவர் என்னை நேசிப்பதனால நான் என்று இவ்வாறாக வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தாங்குகிறார். அவர் நடத்துகிறார். நித்தமும் கர்த்தர் நடத்துகிறார். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் எதிர்ப்பாக இருந்தாலும் தேவன் நேசிக்கிறார். தேவன் என்னை அறிந்துள்ளார். தூசியை உதறிவிட்டு எழுந்திருந்து ஆண்டவர் சொல்கிறார். தூசிகளை உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரங்க பேசவில்லை என்றால் பரவாயில்லை, தேவன் காண்கிறார், எல்லாம் காண்கிறார். தேவன் நன்கு அறிகிறார். நாம் கேட்பதற்கு முன்னமே நம்மளுடைய காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவர் நம்மை வரைந்துள்ளார், உள்ளங்கையில் வரைந்துள்ளார். அவர் நம்மை காக்கிற எபேனேசர், இதுவரையில் உதவி செய்தார். இம்மானுவேல் தேவன் கூட இருந்தார். இயேசுவானவர் கூட இருப்பது போல நம்மோடு கூட இருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை கைட் பண்ணுகிறார், நம்மை காக்கிறார். என்னோடு கூட இருக்கிறாங்க, அவர்கள் தான் என்னை பார்த்து கொள்கிறார்கள். உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் தேவன் என்னை ஜார்ஜ் முல்லரை, மிஷனரி ஜார்ஜ் முல்லர் எப்படி வாழ்ந்தாரோ அவ்வாறாக வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஆமீன், ஆமீன்.